ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பொடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 பச்சை மிளகா, காரம் நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நல்லா வதங்கிட்டோம். கருவேப்பிலெல்லாம் நல்லா போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினோன்னே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சா போதும். வதங்கிட்டுருக்கு. பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த பொடலங்காய் உடம்புக்கு நல்லதுங்க. உடம்புல நீர்ச்சத்து அதிகம் உள்ளவங்க இந்த பொடலங்காய் சாப்பிட்டா அந்த நீர்ச்சத்து நார்மலாக இருக்கிற நீர்ச்சத்து நார்மலாக அதுக்கு மேலே தாண்டி அந்த நீர்ச்சத்து குறையிறதுக்கு இந்த பொடலங்காய் நல்லா உபயோகமாக இருக்குங்க. பொடலங்காய் உடம்புக்கு நல்லது. சிலர் இந்த நீட்டை வரி பொடலங்கான்னு இருக்குங்க, அது நல்லது. அடுத்தது நல்லா போட்டு வதக்கிக்காங்க. கடலைப்பருப்பு போட்டு வேகட்டும். கடலைப்பருப்பு போட்டு வெந்துட்டுருக்கு. அடுத்தது பொடலங்காய் போட்டு நல்லா வேகட்டும். கடலைப்பருப்புக்கு ஒரு 100 கிராம், ஒரு 50 கிராம், ஒரு 25 கிராம் அளவு போட்டிங்கன்னா போதும். கூட்டுக்கு நிறையா போட வேண்டிய தேவையில்லை, ஒரு மீடியமாக போட்டிங்கன்னா போதும். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு அரைப்பதம் வெந்தோடனே பொடலங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய், நீட்டாக சோம்பு, கொஞ்சம் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை முடியில் ஒரு 1/4 முடி போட்டிங்கன்னா போதும். தேங்காய் அதிகம் தேவையில்லை. போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்த உடனே தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுனதை எடுத்து ஊற்றி பிரட்டின மாதிரி, கூட்டுனா ஓரளவுக்கு பிரட்டின மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நல்லா பிரட்டின மாதிரி போட்டுக்கிறதுக்கு நல்லா வேகட்டும். வெந்துருச்சு ஓரளவுக்கு. பொடலங்காய் நல்லா சீக்கிரம் வெந்துடும். பொடலங்காவை பொறுத்தவரை சீக்கிரம் வந்துடும். நீர் காய் இல்லையா, அதனால் சீக்கிரம் வெந்துடும். பொடலங்காய் வெந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.